Assalamu alaikum and hi friends. Welcome to my kitchen by Fasa. எல்லாரும் நல்லா வைப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் எல்லாரையும் சந்திக்கிறதுல சந்தோஷம். ஸ்ரீலங்காவில் கிடைக்கிற சாமானே வச்சுட்டு எப்படி பர்ஃபெக்டாக இட்லி செய்கிறா அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வீடியோ எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். எந்த விதமான ரசாயனங்கள் கலரிங்ஸ் இல்லாமல் வீட்டிலே சுத்தமாக தயார் செஞ்ச ஸ்ரீலங்கன் சரக்குத்தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், மஞ்சள் தூள், கட்டர்தூள், சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, பீஃப் மசாலா, பொலஸ் மசாலா, அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்பெஷலாக செய்கிற ஸ்ரீலங்கன் சத்து மாவு, பிரியாணி மசாலா, மாசி சம்பல். உங்களோட வீட்டு வாசலுக்கே ஆர்டர் பண்ணி எடுக்கலும் டீட்டெயில் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் தந்திக்கிறேன், வேணுமெண்டா பார்த்துக்கோங்க. ஆன்லைனில் மட்டும் இல்லாமல் கடைகளில் கூட எங்களோட ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு எடுத்துக்கலும். குருநாகல சிட்டி எசன்ஸ் நீர்கொழும்பு ரோட்டில் இருக்குது, இபாகமோ மல்டி ஸ்டோர் தமுல்ல ரோட்டில் இருக்குது, அதுக்கப்புறம் பானகமோ மல்டி ஸ்டோர் பிரான்ச்லேயும் உங்களுக்கு எடுத்துக்கலும். அதோட நமடகாவத்தை ஜவுஃபர் ஸ்டோர்ஸில் எங்களோட ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலும். ஃபசா ஃபுட், பாரம்பரிய சுவையின் ஞாபகம். ஸ்ரீலங்காவில் வந்துட்டு நிறைய இடங்களில் இந்த இட்லி ரைஸ் அப்படின்ட்டு நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அந்த இட்லி ரைஸ் வந்துட்டு கிடைக்கிறது கஷ்டம். இப்போ எங்கள் ஏரியாலெல்லாம் வந்துட்டு இட்லி ரைஸ் அப்படின்னு சொன்னால் என்னன்னு தெரியாமல் கூட நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்டா அப்படி கிடைக்கிறது இல்லை. நீங்கள் வந்துட்டு தாராளமாக உங்களுக்கு கிடைக்கிற இந்த நாட்டரிசிக்குது இல்லையா, புழுங்கல்ல நாட்டரிசி நாங்கள் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். பெரிய அரிசி அப்படின்னு கூட சொல்லுவோம், சாப்பாட்டு அரிசி. அது வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் நான் எப்போவுமே இந்த அரளிய பிராண்ட் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஏன்னு சொன்னால் அது நல்லா இட்லி வந்துட்டு பழுதாகாமல் பர்ஃபெக்டாக வரும். நான் உங்கள்கிட்ட செல்லணும் அப்படின்றதுக்காகவே நான் ட்ரை பண்ணிட்டு தான் உங்களுக்கு அதை செல்லுவோம் அப்படின்னு நினச்சேன். நீங்கள் எந்த பிராண்டும் இல்லாமல் அரளியோட நாட்டரிசி, பெரிய அரிசி, புழுங்கல் அரிசியில் நாடு அப்படின்னு கேட்டால் சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய பேர் இட்லி ரெசிபி போட்டால் எந்த ரைஸ் யூஸ் பண்ணுறதாத்தா, என்ன பிராண்ட் அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. அதுக்கு தான் நான் இத்தனை முறை செல்கிறேன். அரிசை வந்துட்டு நாங்கள் வளமையாக கழுவுற மாதிரி கழுவி ஒரு 4 to 5 மணித்தியால் ஊற வச்சிடணும். உளுந்து வந்து நிறைய பேர் கேட்பீங்க, இந்த பவுடர் யூஸ் பண்ணிடலுமா, மாவு யூஸ் பண்ணிடலுமா, அந்த மாதிரி. நீங்கள் வந்துட்டு எவ்வளோ இந்த எல்லாம் முழு விதையாக யூஸ் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் தான் பர்ஃபெக்டாக உங்களுக்கு இட்லி வந்துட்டு செஞ்சு கேளுமைக்கும். நீங்கள் உளுந்து எடுக்கிறதுல 4 பங்கு அரிசி எடுத்துக்கணும். இப்போ நான் இன்றைக்கி 1/2 கப் உளுந்து எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதே கப்பால் 2 கப் அரிசி போட்டிக்கிறேன். உளுந்தை நல்லா கழுவி அதையும் வந்துட்டு 4 to 5 மணித்தியாலம் ஊற வைக்கலும். அரிசை விட ஒரு மணித்தியாலம் குறைவா ஊற வச்சிங்க அப்படின்டா கூட ஓகே தான். அது வந்துட்டு ஒரு பிரச்சனை இல்லை. அதோட கொஞ்சம் வெந்தயம் போட்டு எல்லாத்தையும் வந்துட்டு 4 to 5 மணித்தியாலம் ஊற வச்சிடணும். நீங்கள் வந்துட்டு உளுந்து அளக்கிற அதே கப்பால் அரிசியும் அளந்து சேர்த்துக்கோங்க. வீட்டில் உள்ள எந்த கப் வேணுமென்றாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நாலுலேருந்து 5 மணித்தியாலம் இது வந்துட்டு நல்லா ஊறினத்துக்கு போகிறோம். நான் எப்போவுமே இந்த சின்ன மிக்சி ஜார் யூஸ் பண்ணினேன் அப்படின்னு சொன்னால் நல்லா நைஸாக எனக்கு அரைப்படும். அப்படி உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக இந்த சின்ன ஜார் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டாக உளுந்தை போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அரைக்கிறதுக்கு தேவையான தண்ணி வந்துட்டு நீங்கள் அந்த ஊற வச்ச தண்ணியே தான் சேர்த்துக்கணும். சேர்த்து இப்போ நான் காட்டுற மாதிரி இப்படி நைஸாக எந்த துண்டுகளும் இல்லாமல் நல்லா நைஸாகவே உளுந்து அரைச்சிடணும். ஏன்டா அரிசி வந்துட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக சாடை துண்டிந்ததுக்கும் பரவாயில்ல, ஆனால் உளுந்து வந்துட்டு கட்டாயம் நல்லா அரைப்பட்டிக்கணும். உளுந்தெல்லாம் அரைச்சி வச்சதுக்கு பிறகு அதே ஜாரில் அரிசியும் அதோட சமைச்ச சோறு கட்டாயம் நீங்கள் சேர்த்துக்கணும். உங்களுக்கு சோறு சேர்க்க விருப்பம் இல்லைண்டா தாராளமாக நீங்கள் அவல் யூஸ் பண்ணுறவங்க அப்படின்னு சொன்னால் அவல் யூஸ் பண்ணிக்கலாம். சிவப்பவல், வெள்ளவல் எது வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சிவப்பவல் யூஸ் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். ஸோ வெள்ளை இட்லி செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் வெள்ளவல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் சமைச்ச சோறு போட்டிங்கண்டா கூட அதே எஃபெக்டோட இட்லி வந்துட்டு பஞ்சு மாதிரி வரும். நான் எப்போவுமே சோறு தான் சேர்ப்பேன். நீங்கள் அரிசியும் இந்த சோறும் அரைச்ச இந்த கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இந்த ரவை மாதிரி சின்ன சின்னதாக புடிவடுது அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. போட்டு அந்த மிக்சி ஜாரை நல்லா கழுவி ஊற்றினதுக்கு பிறகு இப்போ நான் காட்டுற இந்த கன்சிஸ்டன்சியில் நல்லா கையை சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா இப்படி அடித்து பிசைஞ்சிடணும். நீங்கள் இப்படி கையை யூஸ் பண்ணி பிசைஞ்சிங்க அப்படின்ட்டு சொன்னால் தான் இட்லி மாவு வந்துட்டு நல்லா பொங்கி புளிச்சு வரும். கன்சிஸ்டன்சி உங்களுக்கு பார்த்தா விளங்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்டா தண்ணி வந்துட்டு நான் அக்யூரேட்டாக ஒரு அளவு செல்லலை இல்லையா, அதை சுற்றி நீங்கள் இந்த கன்சிஸ்டன்சிக்கு மிச்சம் கட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இப்போ நான் காட்டுற மாதிரி நல்லா அடித்து பிசைஞ்சிட்டு இதை ஒரு ஈர துணியால் கட்டி 8 to 10 மணித்தியாலம். சூடு காலம் வைக்குது அப்படின்னு சொன்னால் 6-7 மணித்தியாலத்திலே நல்லா புளிச்சிடும். குளிர்காலம் வைக்குது அப்படின்னு சொன்னால் புளிக்கிறதுக்கு டைம் வந்துட்டு கொஞ்சம் கூடுதலாக தேவைப்படும்.
சுட்டி மிச்சம் புளிச்சிச்சு அப்படின்னா கூட இட்லி வந்துட்டு ஒரு வித புளிப்பு சுவையாக அந்த மாதிரி கூடுதலான புளிப்பாய்க்கும் அப்படியும் மீக்கப்படாது. கணக்காக இட்லி மாவு வந்துட்டு புளிச்சு வரணும். எனக்கு எப்போவுமே 8 மணித்தியாலத்துளுக்கு வந்துட்டு இட்லிமா நல்லாவே புளிச்சிடும் எங்கள் ஏரியாலெல்லாம். குளிர்காலத்தில் அது வந்து ஒரு 10 மணித்தியாலம் அந்த மாதிரி ஆகும். நல்ல ஒரு டபுள் சைஸ் மாதிரி பொங்கி வந்திக்கும். அது வரைக்கும் இப்படி கட்டி வச்சிடணும். நிறைய பேர் என்னிட்ட கேட்பாங்க, இட்லி மாவுக்கு வந்துட்டு உப்பு ஊற்றி வச்சா பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு. உப்பு ஊற்றி வைக்கிறதால எந்த பிரச்சனையும் வரலம்மா. நான் வந்துட்டு எனக்கு அப்படி பழக்கம் இல்லை. நான் எப்போவுமே அவிக்க கிட்டவாகி தான் உப்பு சேர்ப்பேன். ஏன்னா சில பேர் என்னிட்ட கமெண்ட்லேயும் கேட்டிருந்தீங்க. நான் இந்த ரெசிபி ஏற்கனவே என் லாங் வீடியோவில் போட்டிக்கிறேன். இருந்தாலும் தனியாக ஏன் போடுறேன் அப்படின்னு சொன்னால், இட்லி அப்படின்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் எங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய இது மாதிரி என்ன எங்களுக்கு செய்யலாம், இந்தியாவில் கிடைக்கிற சாமான் வச்சு மட்டும்தான் செய்யலும் அந்த மாதிரி நாங்கள் நினைப்போம். அப்படி இல்லாமல் இது வந்துட்டு எல்லாருக்கும் பிரயோசனம் வைக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டிதான் இந்த ரெசிபியை மட்டும் வேறையாக இப்படி எடிட் பண்ணி போட்டிக்கிறேன். இப்போ இது நல்லா புளிச்சத்துக்கு பிறகு 8லேருந்து 10 மணித்தியாலம் நல்லா புளிச்சத்துக்கு பிறகு தான் நான் வந்துட்டு உப்பு சேர்ப்பேன். முந்தி சொன்ன மாதிரி உங்களுக்கு வேணுமெண்டா நீங்கள் மாரக்கக்கலை கூட உங்களுக்கு உப்பு சேர்த்து அப்படியே புளிக்க வச்சிடலாம். இப்போ உப்பை ஊற்றிட்டு அடியிலேருந்து லேசாக கிளறி விடணும் கட்டாயமாக. ஏண்டா சில டைம் அந்த உளுந்து அரிசி ரெண்டுமே பிரிஞ்சு கேளும் அது புளிக்கக்கலை. சுற்றி இப்படி லேசாக மிக்ஸ் பண்ணணும். நிறைய அந்த பபுள்ஸ் எல்லாம் உடையிற மாதிரி அந்த மாதிரில லேசாக இப்படி அடியிலேருந்து கிளறி விட்டுறணும். கிளறி விட்டதுக்கு பிறகு உங்களோட இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி வந்துட்டு நீங்கள் கொதிக்க விட்டுட்டு இட்லி தட்டுக்கு இப்படி இட்லி ஊற்றிக்கோங்க. எனக்கு கலட்டாக லேசாய்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இட்லி துணி யூஸ் பண்ணுவேன். இது கலர்டாக இருந்தால் கூட இதுலேருந்து இந்த சாயமும் வெளியேறாது. இருந்தாலும் அவங்களுக்கு வெள்ளை யூஸ் பண்ண இயலுமா இருந்தால், வெள்ளை துணி யூஸ் பண்ண இயலுமா இருந்தால் அது வந்துட்டு பெஸ்ட் ஐக்கம். இப்போ வளமையாக நாங்கள் இட்லி ஊற்றுற மாதிரி ஊற்றிட்டு அப்படியே நல்லா தண்ணி கொதிக்கக்கலை இட்லி தட்டெல்லாம் இறக்கி 10லேருந்து 12 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் எங்களோட இட்லி எல்லாம் வந்துட்டு பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடும். செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் வெந்ததுக்கு பிறகு சின்ன ஒரு குச்சி வச்சு குத்தி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்துட்டு க்ளீனாக வெளியே வரணும். நெருப்பை வந்துட்டு அளவான நெருப்பாகவே வச்சுக்கோங்க. இப்போ இந்த இட்லியெல்லாம் சரியாக 12 நிமிஷத்தில் வந்துட்டு இப்படி நல்லா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிட்டு நான் இப்போ கலட்டுறேன்னு உங்களுக்கு பார்க்கக்கலே விளங்கும் எவ்வளோ சாஃப்டாகிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எந்த கஷ்டமுமே படாமல் வீட்டில் உங்கள்கிட்ட ஈக்கும் இல்லையா இந்த சாவன் எல்லாமே, அப்போ அது போட்டு செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் பர்ஃபெக்டாக உங்களுக்கு லேசாகவே இட்லி வீட்டிலே செஞ்சு கேளும். நான் உன்ட பிச்சு காட்டுறேன் பாருங்கள், இது எவ்வளோ பஞ்சு மாறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது எவ்வளோ டைம் ஆகினாலும் இதே மாதிரி பஞ்சு மாதிரி தான் நிற்கும், கல்லாகவே ஆகாது. ஈஸ்ட் பேக்கிங் சோடா எதுவுமே யூஸ் பண்ணாமல் உங்களுக்கு ஆரோக்கியமாக அதோட அவ்வளோ டேஸ்ட்டாக இட்லி இது பிறகு வீட்டிலே செஞ்சு கேளும். சில பேர் கேட்பாங்க இந்த சம்பா அரிசி யூஸ் பண்ணிடலதா அப்படின்னு சொல்லிட்டு. நான் சம்பா வச்சும் செஞ்சு பார்த்திக்கிறேன். அதை விட இந்த பெரிய அரிசி யூஸ் பண்ணி செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் இட்லி வந்துட்டு நல்லா பர்ஃபெக்டாக வருது. அப்போ இன்ஷால்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட எந்த சைட் டிஷ் கொடுத்தீங்க அப்படின்னா கூட நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். நான் இன்றைக்கி நல்ல ஒரு நிறைய வெள்ளைப்பூடெல்லாம் போட்டு செஞ்ச சட்னி தான் செஞ்சு சர்வ் பண்ண போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அளவாக சாப்பிடுங்க, இந்த அளவில் ஆரோக்கியத்தை அதிகமாக சேர்த்துருங்க. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.